ह्रीङ्काररहस्ययुक्त श्रीङ्कारगूढार्थमहाविभूत्या ओङ्कारमर्मप्रतिपादिनीभ्यां नमो नमः श्रीगुरुपादुकाभ्यां पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीमष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनदी कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाबोधितम् लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलप्रध्वंसिन श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतस्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदोक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणा देवाय तस्मै नमः। போன வாரம் வந்து 23rd ஸ்லோகமோட முடிச்சோமோ? இல்லையா? 23rd ஸ்லோகத்தோட முடிச்சோம் இல்லையா? ஸோ என்ன பார்த்தோம்? எல்லாரும் அவளுடைய கான்சியஸை ப்ளோ பண்ணா, பாண்டவர்கள் ப்ளோ பண்ண கான்சியஸ் திருத்தராஷ்டிரனுடைய புத்திரர்கள் தார்த்தராஷ்டிராகா ஏசந்தி அவள் எல்லாருக்கும் ரொம்ப பயம் வந்தது. அப்போ அர்ஜுனன் ஒரு வாக்கியத்தை சொன்னான், நான் வந்து யாரெல்லாம் சண்டை போடணும், நான் என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நான் பார்க்கணும். அதனால அவனுடைய தேரோட்டி யாரு? அர்ஜுனனுடைய தேரோட்டி யாரு? ஸ்ரீகிருஷ்ணர். கொண்டு போய் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ல தேர நடுவில் நிறுத்துங்கோ அப்படின்னு சொல்றார். ஓகே, ஸோ சொன்ன உடனே என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லாருக்கும் ஞாபகம் வந்துடுதா? ஸோ இந்த வீக், போன வாரம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இந்த வீக் சாண்டிங் கிளாஸஸ் எல்லாமே ரெகுலராக ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங் டுடே, இன்னைக்கு நைட்டு நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். நாளைக்கு மெமரைஸ் பண்ண வேண்டிய ஸ்லோகம். ஓகே, ஸ்லோகம் 5 நான் வந்து இன்னைக்கு நைட்டு போட்டுடுவேன். சரியா? ஓகே ஓகே. ஜஸ்ட் ஃபார் த ரெக்கார்ட், இந்த சாண்டிங்கான ஸ்லோகாஸ் எல்லாமே சனாதன சத்வா கிட்ஸ் குரூப்பில் போட்டுன்னு இருக்கேன். இஃப் எனி எல்டர் வாண்ட்ஸ் டு ஜாயின் தட், நீங்கள் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்லோகம் ரெக்கார்டிங் வேணும்னா. ஓகே சரி. ஸோ Arjunan வந்து he says, I want to see who I have come to fight here. அதனால
அந்த இடத்துக்கு கொண்டு போய் ரத்தத்தை நிறுத்துங்கன்னு சொன்ன உடனே என்ன ஆச்சு? சஞ்சய உவாச்ச, சஞ்சயா சேஸ், பிகாஸ் சஞ்சயா இஸ் நரேட்டிங் திஸ் டு எவ்ரி ஒன் இல்லையா? ஸோ சஞ்சயா சேஸ், एवं उक्तो हृषीकेशो गुडाकेशेन भारत सेनयोरुभयोर्मध्ये स्थापयित्वा रथोत्तमम्. So Sanjaya says, evam ukto Hrishikesho. So to Hrishikesha, who is Hrishikesha? கிருஷ்ணருக்கு ஒரு பேர் ஹிருஷிகேஷா. ஹிருஷினா நம்மளோட 5 சென்சஸ். என்னெல்லாம் சென்சஸ் இருக்கு நம்மளுக்கு? வாட் ஆர் த 5 சென்சஸ் வி ஹேவ்? வாட் ஆர் அவர் 5 சென்சஸ்? சென்சஸ்னா எதை வச்சு நம்ம அவுட்டர் வேர்ல்டை புரிஞ்சுக்கிறோமோ அதுக்கு பேர் சென்சஸ். ஸோ நம்ம கிட்ட 5 விதமான சென்சஸ் இருக்கு. என்னது அதெல்லாம்? Smelling, வெரி நைஸ். feeling, பிரெயினுக்கு அதெல்லாம் இன்புட் கொடுக்கும். ஸ்மெல்லிங், touching, வெரி குட். hearing, tasting, டேஸ்ட், ஃபீல், கரெக்ட். ஸோ 5 சென்ஸ். கரெக்ட் கரெக்ட். ஸோ 5 சென்சஸ் உண்டு. பார்க்கறது, கேட்கறது, ஸ்மெல் பண்ணுறது, டேஸ்ட் பண்ணுறது, டச் பண்ணால் ஃபீல் பண்ணுறது. ஓகே, இப்போது இந்த சென்சஸ் வச்சு தான் நம்ம அவுட்டர் வேர்ல்டை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் we are always engaged with these senses இல்லையா? எப்பயாவது ஏதாவது பார்த்துட்டே இருக்கோ, எதாவது கேட்டுட்டே இருக்கோ, ஏதாவது ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கோ, டேஸ்ட் பண்ணணும்னு தோணிகிட்டே இருக்கு. ஸோ இந்த சென்சஸ்லேயே நம்ம இருக்கோம். பட் இதுக்கு மேலே இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமானா முடியும். ஸோ the one person who has controlled it very nicely, அவர் பேர் தான் ஹிருஷிகேஷா. ஸோ கிருஷ்ணருக்கு அந்த பேர் உண்டு, he who has mastered his senses. அதாவது நாக்கு டேஸ்ட் பண்ணணும்னு தோன்றது, நம்ம என்ன பண்ணுவோம்? போய் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு நோண்டுவோம். ஆனால் அவர் அப்படி பண்ண மாட்டார், அதை கண்ட்ரோல் பண்ணிப்பார். கண்ணு எதை பார்க்கணுமோ அதை பார்ப்பார், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அதனால அவருக்கு பேர் என்ன? ஹிருஷிகேஷான்னு பேர். ஸோ இப்படி டு ஹிருஷிகேஷா யாரு சொன்னா? குடாகேஷேன பாரத, ஓ பாரத, ஹே ராஜா. குடாகேஷி அப்படின்னு அர்ஜுனனுக்கு ஒரு பேர். அர்ஜுனனுக்கு ஏன் குடாகேஷின்னு பேர்னா, அவர் நினச்ச போது தூங்கலாமா, நினச்ச போது முழிச்சுக்கலாமா, எவ்வளோ நேரம் வேணா தூங்கின்னு இருப்பாராம். ஓகே, இல்லை தூங்கவே கூடாதுன்னு டிசைட் பண்ணால் தூங்காமலே இருப்பாராம். அர்ஜுனனுக்கு அந்த வரம் உண்டு. ஸோ இட்ஸ் கால்ட் குடாகேஷி. ஸோ பை குடாகேஷா திஸ் வாஸ் டோல்டு டு ரிஷிகேஷா. அப்புறம் இதை சொன்ன உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணார்? வாட் டிட் ஹிருஷிகேஷா டூ? சேனையோஹோ உபயோர் மத்தியே. சேனையோஹோ உபயோனா இன் பிட்வீன் த 2 ஆர்மீஸ், மத்தியேனா நடுவில், ஸ்தாபயித்வா அப்படின்னா கொண்டு போய் நிறுத்துறது, பிளேஸ் பண்ணுறது. எதை பிளேஸ் பண்ணா? 2 ஆர்மீஸ்க்கு நடுவில். கிருஷ்ணர் கொண்டு போய் 2 ஆர்மீஸ்க்கு நடுவில் எதை நிறுத்தினார்? வாட் டிட் ஹி பிளேஸ்? வெரி நைஸ். ரத்தம். அந்த ரத்தம் எப்படி இருந்ததுன்னு போன வாரம் பார்த்தோம். பெருசா இருந்தது, ரொம்ப ஜெய்ஜான்டிக்கா மெஜஸ்டிக்கா இருந்தது. அந்த ரத்தத்துல மேல யாரோட ஃபிளாக் இருந்தது? ஆஞ்சநேயர் ஃபிளாக். ஆஞ்சநேயர் ஃபிளாக். யாரு என்ன கான்ச் ப்ளோ பண்ணான்னு குவிஸ் வைக்கிறேன்னு சொன்னேன், வைக்கிறேன், வரேன், இதோ வரேன். ஓகேவா? புரிஞ்சுதா இந்த ஸ்லோகம்? ஸோ சஞ்சயா சேஸ், இப்படி ரிஷிகேஷருக்கு குடாகேஷியான அர்ஜுனன் சொன்ன உடனே வாட் டிட் ஹிருஷிகேஷா டூ? ஹி வெண்ட் அண்ட் பிளேஸ் ஹிருஷிகேஷா ஸ்ரீ கிருஷ்ணா. He got that name because he can master all his 5 senses. He goes and places the chariot in between the 2 armies. ஓகே, அந்த ரதத்தை கொண்டு போய் 2 சேனைக்கு நடுவில் நிறுத்தினாராம்.
எந்த இடத்துல நிறுத்தினார், எந்த இடத்துல நிறுத்தினா அவருக்கு அர்ஜுனனுக்கு போத் ஆர்மீஸ் நன்னா பார்க்க முடியுமோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தினார். எனி கொஸ்டின்ஸ் யாருக்காவது இது வரைக்கும்? இந்த ஸ்லோகம் கிளியரா? நெக்ஸ்ட் ஸ்லோகத்துக்கு போகலாம். भीष्मद्रोण प्रमुखतः सर्वेषां च महीक्षिताम् उवाच पार्थ पश्यैतान् समवेतान् कुरूनिति. Now Sanjaya says to Dhritarashtra, भीष्मद्रोण प्रमुखतः, பீஷ்மன் துரோணன், பிரமுகா அப்படின்னா லீடர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய வாள்லாம் யாரு? பீஷ்மர், துரோணர், இந்த மாதிரி பல பெரிய வாழ் எங்க இருக்கா? துரியோதனனோட சைட் ஆஃப் தி ஆர்மி இருக்கா இல்லையா? ஸோ சர்வேஷாம் அவ எல்லாரையும் ச மஹீக்ஷிதான். மஹீக்ஷிதான் அப்படின்னா மத்த கிங்ஸ். ஸோ அர்ஜுனா இஸ் நவ் சீயிங் பீஷ்மா, துரோணா, தி அதர் எல்டர்ஸ் அண்ட் துரியோதனா சைட். அங்கே மற்ற பெரிய பெரிய கிங்ஸ்லாமும் அசம்பிள் பண்ணி இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்கிறது? உவாச்ச பார்த்த. பார்த்தனா பிருத்தாவுடைய பிள்ளைக்கு பேரு பார்த்த. பார்த்தா இஸ் ஒன் மோர் நேம் ஃபார் அர்ஜுனா. பார்த்த யாரோட நேம்? அர்ஜுனா. உவாச்ச பார்த்தனா அர்ஜுனா செட். ஓகே, why did Arjuna say something? Because he just okay, so Partha didn't say குரூன் இத்தி அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார். வாட் டிட் கிருஷ்ணா டெல்? கொண்டு போய் ரதத்தை நிறுத்திட்டு, ஹே பார்த்தா பஷ்ய ஏதான் சமவேதான் குரூன் இத்தி. இத்தினா தஸ். இத்தி தஸ் அப்படின்னு யார் சொன்னான்னு அடுத்த ஸ்லோகத்துல வருது. வாட் டிட் கிருஷ்ணா சே? ஹே பார்த்தா சமவேதான் குரூன், ஆல் த குருஸ் who have appeared here, okay, who have gathered here, பஷ்ய ஏதான், இவா எல்லாரையும் பாரு அப்படின்னு சொல்றார். ஓகே, குரூன் இதி 25th ஸ்லோகம். 26th ஸ்லோகம், தத்ர பஷ்யாத் ஸ்திதான் பார்த்தः பித்ரு நத பிதாமஹான் ஆச்சார்யான் மாதுலான் भ्रातॄन् पुत्रान् पौत्रान् सखींस्तथा श्वशुरान् सुहृदश्चैव சேனையோருபயோரபி. ஸோ கிருஷ்ணர் என்ன சொன்னார்? இந்த பாருடா, எல்லாரும் இங்கே இருக்கா பாரு, ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் தெம் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே 26th ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் சஞ்சயன்? சஞ்சயா சேஸ் தத்ர அபஷ்யத் ஸ்திதான் பார்த்தஹ. பார்த்தஹ அபஷ்யத் ஸ்திதான், அங்க இருந்தவா எல்லாரையும் he saw. whom did he see? பித்ருன்னு, அப்பாவுடைய ஸ்தானத்துல இருக்கிறவா எல்லாரையும் பார்த்தான். அப்புறம் பிதாமகான், தாத்தா ஸ்தானத்துல இருக்கிறவா எல்லாரும் இருக்கா. யாரு எங்க தாத்தா? பீஷ்மர். அப்புறம் ஆச்சார்யான், இவாளுடைய குருஸ் எல்லாரும் இருக்கா இல்லையா? துரோண, கிருபாச்சாரியாலாம் பாண்டவர்களுக்கு குரு. அவ எல்லாரும் எங்க இருக்கா? அவளும் துரியோதனன் சைட்ல நின்று இருக்கா. ரெண்டு சைட்லயும் இருக்கா இல்லையா? அப்பா ஸ்தானத்துல இருக்கிற பெரிய அண்ணாக்கள்லாம் இருக்கா, தாத்தா ஸ்தானத்துல இருக்கிற பீஷ்மர் இருக்கார். அதுக்கப்புறம் ஆச்சாரியான், கிருபாச்சாரியர், துரோணாச்சாரியர், இவா எல்லாரும் அந்த சைடு நின்று இருக்கா. அப்புறம் மாத்துலான், அங்கிள்ஸ். மாத்துலான்னு அங்கிள்ஸ். அதுக்கப்புறம் பிராத்ருன்னு அண்ணா தம்பி. ஸோ ஹூ ஆர் துரியோதனா, எவ்ரிபடி, இவா எல்லாரும் கசின்ஸ், அண்ணா தம்பி. தென் தேர் ஓன் பிரதர்ஸ், இவா எல்லாரும் எங்க இருக்கா? இந்த சைடு நின்று இருக்கா. அர்ஜுனனுடைய ஹிஸ் ஓன் பிரதர் இந்த சைடு நின்று இருக்கா. இவனுடைய கசின் பிரதர்ஸ்லாம் எங்க நின்று இருக்கா? ஆப்போசிட் சைட்ல நின்று இருக்கா. ஸோ பிராத்ருன்னு, புத்ரான், இவருடைய குழந்தைகள், தேர் ஆல்சோ ஹியர் இன் த வார். புத்ரான்னா சன்ஸ்.
அதுக்கப்புறம் பௌத்ரான், பிள்ளைகளுக்கு பிள்ளைகள், அவளும் அங்க இருக்கா. அப்புறம் சகீம், சகீம்னா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ததா. அதுக்கப்புறம் ஸ்வசுரான், ஸ்வசுரான்னா மாமனார், இப்படிலாம் மாமனார் ஸ்தானத்தில் இன்லாஸ் இருக்கா இல்லையா, அவ எல்லாரும். அதுக்கப்புறம் சுஹ்ரதான், சுஹ்ரதான்னா வெல் விஷஸ். ஸோ இவ எல்லாரையும் சேனையோர் உபயோர் அப்பி, ரெண்டு சைடில் இருக்கிற ஆர்மிஸ்லையும் அர்ஜுனன் பார்த்தன் பார்த்தான். யாரெல்லாம் பார்த்தான்? whom did பார்த்தா see? பித்ருன்னு அப்பா ஸ்தானத்தில் அப்பா, பெரியப்பா, சித்தப்பா. அதுக்கப்புறம் பிதாமகான், தாத்தா ஸ்தானத்தில் இருக்கிற பீஷ்ம பிதாமகர், இவா எல்லாரையும். அப்புறம் ஆச்சாரியான், யார் ஆச்சாரியான்? ஆச்சாரியான் இஸ் குருஸ், டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் மாதுலான், மாதுலான் அங்கிள்ஸ். அப்புறம் பிராத்ருன்னு, பிராத்ருன்னு வந்து பிரதர்ஸ், சொந்த பிரதர்ஸும் கசின் பிரதர்ஸும். அதுக்கப்புறம் புத்ரான் அப்படின்னா சன்ஸ், குழந்தைகள், தன்னுடைய குழந்தைகள். அதுக்கப்புறம் பௌத்ரான், தன்னுடைய பேரன்கள். அதுக்கப்புறம் சகீம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும். அதுக்கப்புறம் ஸ்வசுரான், இன்லாஸ் எல்லாரும். அதுக்கப்புறம் சுஹ்ருதான், சுஹ்ருதானா வெல் விஷஸ். இவ எல்லாரும் ஆர்மியோட ரெண்டு சைட்லயும் நின்றுட்டு இருக்கா. இது எல்லாரும் யார் பார்த்தா? பார்த்தா. Who is Partha? Arjuna. So Arjuna saw all these people. புரிஞ்சுதா? ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினோடனே what did Arjuna see? Arjuna saw his grandfathers, fathers, brothers, sons, grandsons, friends, வெல் விஷர்ஸ், டீச்சர்ஸ். இவா எல்லாரையும் ரெண்டு பக்கமும் நிற்கிறத அர்ஜுனா சீஸ். ஓகே, புரிஞ்சுதா இந்த ஸ்லோகம்? யாருக்கெல்லாம் புரியல? யாருக்கெல்லாம் புரியல? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் போலாமா? ओके. तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धून् अवस्थितान् कृपया परयाविष्टो विषीदन्निदमब्रवीत्. तान् समीक्ष्य, அவ எல்லாரையும் சமீக்ஷனா நன்னா பார்த்ததுக்கு அப்புறம் ச கௌந்தேயः, that கௌந்தேய, who is கௌந்தேய? Son of Kunti is called Kaunteya. குந்தியோட புத்திரன் கௌந்தேயன். ஓகே. வசுதேவருடைய பிள்ளை வாசுதேவன். திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகள் தார்த்தராஷ்டிரா. ஸோ அப்பா பேரை வச்சு பிள்ளைகள் பேர் வந்து டிரைவ் பண்ற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ்ல உண்டு. ஸோ குந்தியோட பையன் கௌந்தேய. அதே மாதிரி வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் தெரியுமா யாருக்காது? பர்வத்தத்தினுடைய பொண்ணு பார்வதி, மவுண்டனுடைய பொண்ணு பார்வதி. பர்வதம் பார்வதி. சுமித்ராவுடைய பிள்ளை சௌமித்ர. தசரதனுடைய பிள்ளை தாசரதி. ஓகே. சத்யகனுடைய பிள்ளை சாத்யகி. ஸோ இந்த மாதிரி குந்தியினுடைய பிள்ளை கௌந்தேய. ஸோ வாட் டஸ் கௌந்தேய டூ நவ்? ஹி சீஸ் எவ்ரி ஒன் தேர். தான் சமீக்ஷிய, நன்னா அவளை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ற? சர்வான் பந்தூன் அவஸ்திதான். பந்தூன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். சர்வான் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ். அவளார் என்ன பண்றா? அவஸ்திதான், தே ஹேவ் கேதர்ட் ஹியர், தே ஆர் ஸ்டாண்டிங் தேர். அவஸ்திதான்னா அந்த இடத்துல அவ இருக்கா. இப்போ அவளை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு என்ன ஆகுது? இப்போ நம்ம ஃபைட் பண்ண போறோம். எய்தா சைட்ல நம்மளோட கசின்ஸ், டீச்சர்ஸ்லாம் நிக்கிறா. அவளை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன ரொம்ப ஜாலியா இருக்குமா? ஆஹா, நம்ம இவ்வளோ அவளோட வார் பண்ண போறோம்னு நம்மளுக்கு எப்படி இருக்கும்?
பேடா இருக்கும். வில் ஃபீல் பேட்ல. அதே தான் இப்போ அர்ஜுனனுக்கும் ஃபீல் ஆச்சு. அதான் என்ன சொல்றார், கிருப்பையா பரையா விஷ்டோ, மனசுல கிருப்பை வந்துடுது, கம்பேஷன் வந்துடுது. அண்ட் ஹிஸ் மைண்ட் வாஸ் ஃபில்ட் வித் கம்பேஷன். இத்தனைக்கும் த கசின்ஸ் தட் ஹி வாஸ் ஹேவிங் கம்பேஷன் ஃபார், இவா எல்லாரும் they were not compassionate about them, இல்லையா? Duryodhana and his brothers were not behaving properly with these people. They kept trying to kill them, they kept trying to cheat them. ஆனாலும் அர்ஜுனனுக்கு மனசுல என்ன தோன்றது, ஐயோ பாவமே, இவாளெல்லாம் நான் ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு மனசுல கம்பேஷன் வந்துடுது, கிருப்பை வந்துடுது. அது கிருப்பையா பரையா விஷ்டோ. பரையா விஷ்டம்னா என்ன, ஓவர்வெல்ம் வந்துடுது. ஜூஜோ இவாளெல்லாமா நான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் விஷீதன் இதம் அப்ரவீத். விஷீதன் அப்படின்னா he started getting very sad. sad ஆகி இதம் அப்ரவீத், இந்த விஷயத்த சொன்னான். ஸோ எல்லாரையும் பார்த்த உடனே இப்போ அர்ஜுனனுக்கு என்னாச்சு, ஆக்சுவலி எதுக்கு கொண்டு போய் ரத்தத்தை நிறுத்தணும்னு சொன்னார் அர்ஜுனர், நான் எல்லாரையும் பார்க்குறேன், எப்படி யாரெல்லாம் வந்திருக்கா, நான் என்னெல்லாம் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு லெட் மீ திங்க் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் இப்போ எல்லாரையும் பார்த்த உடனே என்ன தோண ஆரம்பிச்சிடுது, ஐயோ தி ஆர் மை கசின்ஸ், மை அங்கிள்ஸ், மை டீச்சர்ஸ், மை பேரண்ட்ஸ், மை கிராண்ட் பேரண்ட்ஸ், மை சன்ஸ், இவாளோட நான் இப்படி சண்டை போடணுமா அப்படின்னு மனசில் கம்பேஷன் வந்துடுது. அந்த கம்பேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது. ஜாஸ்தி ஆனோடனே ஹீ ஸ்டார்டட் கெட்டிங் sorrowful, ரொம்ப sadness வந்துடுது. sadness வந்தோடனே he said something. ஓகே, அதுதான் இந்த 27th ஸ்லோகம். இது வரைக்கும் புரிஞ்சுதா, புரியலையா ஷமாத்மிகா? மோக்ஷிதாலா கூட வீடியோ போட்டுட்டு உட்காரலாமே. யாரெல்லாம் கிட்ஸ் அவைலபிளாக இருக்காலோ அட்லீஸ்ட் ப்ளீஸ் டர்ன் யூர் வீடியோஸ் ஆன். வித்யுத் விஸ்ருத் ஏதோ உருட்டின்ண்டே இருக்கேளே, கவனிக்கிறீங்களா இல்லையா? ஸ்ரீவித்யா, சௌமியா, நீங்க எல்லாரும் என்னப்பா? என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. சரி, ஓகேவா? 27th ஸ்லோகம் வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? தம்ஸ் அப் காட்டுங்க ஃபார் எவ்ரி ஒன் ஹூ அண்டர்ஸ்டுட். ஷோ தம்ஸ் அப். ஓகே, பாக்கி பேருக்கெல்லாம் புரியலையா? சரி, குட். மோக்ஷிதா, யூ ஃபாலோயிங்? யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கா? ஓ, என்னோட ஹேண்ட் ரைஸ் தான் அப்படி வருதா? சரி, ஓகே. ஓகே, ஸோ திஸ் வாஸ் அ 27th ஸ்லோகா. 28th ஸ்லோகா. இப்போ அர்ஜுனா ஹஸ் பிகம் சேட், ஹி இஸ் கோயிங் டு சே சம்திங். அர்ஜுனன் என்ன சொல்ல போறா தான் இப்போ 28th ஸ்லோகத்தில் பார்க்க போறோம். அர்ஜுன உவாச்ச திருஷ்டுவே மம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. என்னப்பா மருந்து ஜெல்லு டாக்டர் ஃப்ரிட்ஜ் மேலே இருக்காப்பா, போட்டு. ஸோ அர்ஜுனா சேஸ் திருஷ்டுவா இமம், இவாளெல்லாம் பார்த்த உடனே, திருஷ்டுவானா பார்க்கறது, ஹேவிங் சீன், இமம் யாரு, இவாள்லாம் யாரு, ஸ்வஜனம், மை பீப்புள். ஸ்வஜனம்னா என்ன, மை பீப்புள், ஏன் மக்களை இங்க பார்த்த உடனே, ஹே கிருஷ்ணா, why have all these people come here? எதுக்கு வந்திருக்கா இவ எல்லாரும் இப்போ இந்த இடத்துக்கு? யுயுத்சும், டு ஃபைட், வார் பண்றதுக்காக வந்திருக்கா. இவ எல்லாருமே என்னோட பீப்புள் தான். எனிமி சைடில் இருக்கிறவாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான், என் சைடில் இருக்கிறவாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தான். பட் ஈவன் தென் ஒத்துமையா இல்லை, தே ஆர் நாட் யுனைடெட், தே ஆர் நாட் டுகெதர், தே வாண்ட் டு ஃபைட். ஸோ ஃபைட் பண்ணணும்னு, இந்த வார் பண்ணணும்னு இங்கே வந்திருக்கா. ஸோ யுத்சும்,
for the sake of war. Samupasthitam. Samupasthitamna, they have come here, they are present here for the sake of war. See, so இவாளெல்லாம் பார்த்த உடனே எனக்கு என்ன ஆறுது? சீதந்தி மம காத்ராணி. காத்ராணினா என்னோட லிம்ஸ், என்னோட கை கால்லாம் என்ன பண்றது? சீதந்தி, நடுங்கிறது. இட் இஸ் ஷேக்கிங். என்னோட கசின்ஸ், என்னோட டீச்சர்ஸ் நிக்கிறா எத்தாப்ல. I'm going to war with them. இவாளெல்லாம் பார்த்த உடனே இப்போ எனக்கு என்ன ஆகுது? I'm so sad that my hands and legs are shaking. சீதந்தி மம காத்ராணி. அப்புறம் முகம் ச பரிசுஷ்யதி. முகம்னா என்ன? வாய். பரிசுஷ்யத்தினா காஞ்சு போகிறது. பிகாஸ் ஐ எம் வெரி ஆன்ஷியஸ் வாட் வில் ஹேப்பன் டு தெம். என்னோட வாயெல்லாம் காஞ்சு போகிறது. முகம் பரிசுஷ்யதி. மம காத்ராணி சீதந்தி. என்னுடைய காலெல்லாம், கால் கையெல்லாம் நடுங்கிறது. கேன் யூ இமேஜின்? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட யூ ஆர் கோயிங் டு வார். டீச்சர்ஸோட யாராவது வார்க்கு போனால் எப்படி இருக்கும்? it's a most probably the worst thing that can happen. இல்லை அந்த சிச்சுவேஷனில் இப்போ அர்ஜுனா இஸ் தேர். ஓகே, ஃபைட்டிங் வித் மை ஓன் பீப்புள். என்னோட தாத்தா பாட்டியோட நான் போய் சண்டை போடுவேனா? நான் உன்னை கொல்றேன் அப்படின்னு அம்பு வில்லெல்லாம் எடுத்து வச்சு நம்ம நிற்போமா? நிற்க மாட்டோம். பட் அர்ஜுனா இஸ் இன் தி சிச்சுவேஷன் வேர் ஹீ ஹேஸ் டு ஃபைட் தெம். And looking at them, he is feeling very sad. My own family and friends are here. We are all going to fight. இதெல்லாம் பார்க்கும்போது சீதந்தி மம காத்ராணி. My limbs are shaking. முகம் ச பரிசுஷ்யதி. என் வாயெல்லாம் காஞ்சு போகிறது. ஓகே, my mouth is dry. ஓகே, அதுக்கப்புறம் 29th ஸ்லோகம். வேற என்ன சொல்றான் அர்ஜுனன்? வேபதுஷ்ச ஷரீரே மே. என்னோட ஃபுல் ஷரீரம் வேபது, அப்படியே ஷட்டர். ஐம் ஷட்டரிங். எனக்கு என்னமோ அப்படியே ஆடுறது என்னோட உடம்பே. ஓகே, ரோமஹர்ஷஷ்ச ஜாயதே. ஐம் ஹேவிங் ஹாரிபுலேஷன். ஐம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். என்னோட பாடியில் இருக்கிற ஹேர் எல்லாம் அப்படியே நிற்கிறது. ஐம் தேட் ஆன்ஷியஸ். ஓகே, வேபதுஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷஷ்ச ஜாயதே. என்னோட ரோமஹர்ஷங்கள்லாம் அப்படியே நிற்கிறது. ஓகே, காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் வாக்சைவ ச பரிதஹ்யதே. காண்டீவம், என்னோட அர்ஜுனோட வில்லுக்கு பேர் என்ன? காண்டீவம். ஐ எம் நாட் ஏபிள் டு ஹோல்ட் த காண்டீவம். அது என் கையை விட்டு நழுவி போகிறது. பிகாஸ் கையெல்லாம் வேர்க்கிறது. ஐ எம் ஸோ சேட். ஐ எம் ஸோ அஃப்ரைட். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு, என் ஃபேமிலிக்கெல்லாம் என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. ஐ மைட் எண்ட் அப் கில்லிங் சம் ஆஃப் மை ஓன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அதை நினச்சா என்னோட பாடியே ஷேக் ஆகுது. என் கையில் வில்லு நிற்க மாட்டேங்கிறது. என்னோட காண்டீவம் விச் இஸ் ஆல்வேஸ் இன் மை கண்ட்ரோல், அது என்ன ஆகுது? இது ஸ்லிப்பாகி போகுது. ஸ்ரம்சத்தே. என் கையிலேருந்து அதை நழுவி போகிறது. பிகாஸ் மை ஹேண்ட்ஸ் ஆர் வெட் வித் ஸ்வெட். ஸோ கையிலேருந்து என்னோட காண்டீவம் நழுவி போகிறது. துவக்சைவ பரிதஹ்யதே. துவக்குனா ஸ்கின். என் ஸ்கின் எல்லாம் எரியறது. துவக்குனா என்ன? ஸ்கின். துவக்சைவ பரிதஹ்யதே. என்னோட ஸ்கின் பரிதகனம்னா பேர்ன் ஆகுது. ஸோ அர்ஜுனனுடைய சேட்னஸ் அவனோட பாடியில் எப்படிலாம் காமிக்கிறது? கை கால்லாம் உதறது, வாயெல்லாம் ட்ரை ஆகுது, உடம்பே ஷேக் ஆகுது, கையில் வில்லு நிற்க மாட்டேங்கிறது, ஸ்கின் எல்லாம் பேர்ன் ஆகுது. ஓகே, அப்படின்னு அர்ஜுனா சேஸ். அண்ட் வாட் எல்ஸ் டஸ் ஹி சே? நச்ச சக்னோமி அவஸ்தாத்தும் பிரமதீவ ச மே மனஹா. என் பாடியே எப்படி இருக்குன்னா அடுத்து மைண்ட் எப்படி இருக்கும்? ஸோ நச்ச சக்னோமி அவஸ்தாத்தும். அவஸ்தாத்தும்னா ஸ்டெடியாக என்னால் இருக்க முடியல. நச்ச சக்னோமி, ஐ எம் நாட் ஏபிள் டு. அவஸ்தாத்தும், ஸ்டெடியாக என்னால் இருக்க முடியல. பிரமதீவ ச மே மனஹா, மை மைண்ட் இஸ் வாண்டரிங்.
என் மைண்ட் ஓவர் திங்க் பண்ணின்னு இருக்கு. நான் எப்படி வாழலாம் ஃபைட் பண்ண போறேன்னு மை மைண்ட் இஸ் திங்கிங் அ லாட். ஓகே. நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவ. விபரீதானி நிமித்தானி, கெட்ட சகுனங்கள், பேட் ஓமென்ஸ் எல்லாம் நான் பார்க்குறேன். பேட் ஓமென்ஸ்னா சம்டைம்ஸ் ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ் வில் கிவ் சைன்ஸ் அண்ட் ஐம் சீயிங் ஆல் பேட் சைன்ஸ். விபரீதானி நிமித்தானி, கெட்ட சகுனம் எல்லாம் கண்ணுக்கு தெரியறதுன்னா என்ன சேர்ந்தவா நிறையா பேர் செத்து போறான்னு சகுனங்கள்லாம் காட்டுறது. ஓகே, இதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியறது. விபரீதானி ச பஷ்யாமி கேசவ நச்ச ஸ்ரேயோ அனுபஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே. நச்ச ஸ்ரேயோ அனுபஷ்யாமி, இந்த வாரை நான் பண்ணி நச்ச ஸ்ரேயா அனுபஷ்யாமி, இதில் எனக்கு எதுவும் நல்லது நடக்க போகிறதுன்னு எனக்கு தோணலை. பை ஃபைட்டிங் மை ஓன் கசின்ஸ், மை ஓன் டீச்சர்ஸ், அங்கிள்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். நச்ச ஸ்ரேய அனுபஷ்யாமி, இதில் ஒன்றும் நல்லது வரப்போகிறதோன்னு எனக்கு தெரியலை. எதில்? ஹத்வா ஸ்வஜனமாகவே, என்னோட மக்களையே நான் கில் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகிறது? எனக்கு எதுவும் நல்லது கிடைக்க போகிறது இல்லையே கேசவா அப்படின்னு அர்ஜுனா சேஸ். புரிஞ்சுதா? புரியறதா? வித்யுத், விஸ்ருத், அவந்திகா, மோக்ஷிதா, ஷமாத்மிகா, ஸ்ரீவித்யா, ஆதிஷ், ரோஹிணி, சௌமியா, சாரதா மேம், லக்ஷ்மி அக்கா, ஜானகி மணி, எவ்ரிபடி. ஓகே, 31 வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். 32க்கு போகலாமா? Shall we go to the 32nd ஸ்லோகா? மோக்ஷிதா புரியறதா கண்ணா உனக்கு? ஓகே. எஸ் ஆதிஷ், ஹலோ சொல்லு. ஓகே, 32nd போலாமா? ந காங்ஷே விஜயம் கிருஷ்ண அப்படின்னா என்ன? ந காங்ஷே விஜயம், எனக்கு சக்சஸ். விஜயம்னா என்ன? சக்சஸ். சக்சஸ் ந காங்ஷே, எனக்கு சக்சஸே வேண்டாம், எனக்கு இந்த வாரே வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் சக்சஸ் இன் திஸ் வார். ஹே கிருஷ்ணா, ந காங்ஷே விஜயம், ஐ டோன்ட் வாண்ட் சக்சஸ். அப்புறம் நச்ச ராஜ்யம் சுகானிச்ச, சக்சஸ் வந்து எனக்கு என்னுடைய கிங்டம் கிடைக்கும், ஹாப்பினஸ் கிடைக்கும், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நச்ச ராஜ்யம் சுகானிச்ச, எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். கிம்னோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகை ஜீவிதேனவா. இப்போ அந்த கிங்டம் எனக்கு கிடைச்சாலும் இப்போ நான் என்ன இதில் அனுபவிக்க போறேன்? கிம் போகை ஜீவிதேனவா, இது எனக்கு கிடைச்சி என்ன போகிறது? என்னோட மை பீப்புள் ஆர் நாட் கோயிங் டு பி தேர், தேர் ஆல் கோயிங் டு டை இன் திஸ் வார். ஸோ அதெல்லாம் கிடச்சி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஹி ஆஸ்க்ஸ். ஓகே, 33 ஏஷாம் அர்த்தே காங்ஷிதம் நோ, யாருக்காக இந்த ராஜ்யம் வேணும்னு நான் நினைக்கிறேனோ, காங்ஷிதம்னா ஆசைப்படுறது, ஃபார் ஹூம் ஐ டிசையர் திஸ் ராஜ்யம், போகா சுகானிச்ச, இந்த ராஜ்யம் கிடைக்கிறதுனால எனக்கு வரப்போகிற சுகம், இதனால வரப்போகிற லக்ஸரி, ப்ளஷர், இதெல்லாம் யாருக்காக? ஏன்னா the people who are going to fight, they are not going to live after this war. So what am I going to do fighting for this? Ta imeva sthita yuddhe pranam styaktva dhanani cha, எல்லாரும் என்ன பண்ண போறா? பிராணனை விட்டுட்டு போறா. ஓகேவா? யாருக்காக இந்த சண்டை போடுறோமோ அவளே இருக்க போகிறது இல்லை ஆஃப்டர் திஸ் பேட்டில். வாட் am I going to do fighting for this? இது சக்ஸஸ் ஆகி எனக்கு வரப்போகிற ராஜ்யம், அதனால வரப்போகிற ப்ளஷர்ஸ், அதனால வரப்போகிற மணி, ஃபேம், இதெல்லாம் எனக்கு வந்து என்ன பிரயோஜனம்? மை ஓன் பீப்புள் ஆர் நாட் கோயிங் டு பி தேர். வை am I going to do this கிருஷ்ணான்னு இப்போ அர்ஜுனனுக்கு அழுக வருது, அழ ஆரம்பிச்சுட்டு இல்லையா? தட் இஸ் வாட் will happen.
if you're very sad, such dire consequences, this is the natural response of all human beings. Yeah, Arjuna is also saying the same thing. Okay, he's asking, why should I even go to war? I don't see any purpose behind this war. Okay, எதுக்கு வீம்புக்காக சண்டை போடணும், எதுக்கு ஈகோ இஷ்யூஸில் சண்டை போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் செத்து போய் யாருக்கும் எதுவும் கிடைக்காம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு அர்ஜுனா ஹேஸ் பிகன் ஆஸ்கிங். ஓகே, 34th ஸ்லோகம். आचार्याः पितरः पुत्रास्तथैव च पितामहाः मातुलाः श्वशुराः पौत्राः श्यालाः सम्बन्धिनस्तथा एतान् न हन्तुमिच्छामि घ्नतोऽपि मधुसूदन अपि त्रैलोक्यराज्यस्य हेतो किं नु मही कृते. 34th and 35th. 34th என்ன சொல்றார்? ஆச்சாரியாஹா. ஹூ ஆர் ஆச்சாரியாஹா? ஆச்சாரியாஹானா டீச்சர்ஸ். ஆச்சாரியாஹானா என்ன? டீச்சர்ஸ். அப்புறம் பித்தரஹானா பேரண்ட்ஸ். பித்தரஹானா என்ன? சம்ஸ்கிருதத்தில் பேரண்ட்ஸ்க்கு என்ன வார்த்தை? பித்தரஹா. புத்ராஹானா என்ன? என்னுடைய குழந்தைகள், மை ஓன் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். புத்ராஹா. ததைவ ச. அப்புறம் பிதாமகானா கிராண்ட் பேரண்ட்ஸ். பிதாமகானா என்ன? கிராண்ட் பேரண்ட்ஸ். மாதுலாஹானா அங்கிள்ஸ். மாதுலாஹானா என்ன? அங்கிள்ஸ். ஸ்வசுராஹானா இன்லாஸ். அப்புறம் பௌத்ராஹானா கிராண்ட் சன்ஸ். ஷியாலாஹானா மச்சான் சம்பந்திலாம் இருப்பா இல்லையா, அவெல்லாம் ஷியாலாஹா சம்பந்தினஹா. ஸோ இவாளாரையும் நான் என்ன பண்ண போகிறேன்? ஏதான் ந ஹந்தும் இச்சாமி. இவாளெலாம் கில் பண்ண ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். ஐ டோன்ட் வாண்ட் டு கில் ஆல் தீஸ் பீப்புள். வாட் டஸ் அர்ஜுனா சே? ஏதான் ந ஹந்தும் இச்சாமி. ஐ டோன்ட் வாண்ட் டு கில் ஆல் தீஸ் பீப்புள். யாரெல்லாம் சொல்கிறார்? பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அங்கிள்ஸ், இன்லாஸ், பிரதர்ஸ், இவாள் எல்லாரும் ஐ டோன்ட் வாண்ட் டு கில். ஓகே. க்னதோபி மதுசூதன. க்னதோபி அவ எல்லாரும் என்ன அட்டாக் பண்ணா கூட பரவாயில்ல. க்னதஹ அப்பி. ஈவன் இஃப் ஆல் தீஸ் பீப்புள் அட்டாக் மீ, ஐ டோன்ட் வாண்ட் டு கில் தெம். க்னதஹனா என்ன? even if I get attacked by these people, I don't want to kill them. Okay. ஏன்? எதுக்காக? அப்பி திரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோஹோ. எனக்கு 3 உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யமும் கிடைச்சிதுன்னு சொன்னா கூட அவ என்னை அடித்தாலும் பரவாயில்ல, நான் அவளை போய் அடிக்க மாட்டேன். கிம்னு மஹி கிருத்தே. இதெல்லாம் நான் பண்ணி ஒரு லேண்டுக்காக, பீஸ் ஆஃப் லேண்டுக்காக இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஐ வில் நாட் கோ அண்ட் கில் தெம் ஈவன் இஃப் தே அட்டாக் மீ அப்படின்னு அர்ஜுனா சேஸ். கரெக்டா அர்ஜுனன் சொல்றது? ஆர் யூ ஆல் லிசனிங்? ஓகே. निहत्य धार्तराष्ट्रान्नः का प्रीतिः स्यात् जनार्दन पापम् एवाश्रयेदस्मान् हत्वैतान् आततायिनः. ஆத்ததாயினா தப்பு பண்றவன்னு அர்த்தம். தப்பு பண்றவால ஆத்ததாயின்னு 6 டெஃபினேஷன் இருக்கு. பீப்புள் ஹூ ஸ்டீல், people who take other people's things, people who harass women, people who kill, people who do arsoning. Arsoning na fire vechu koluthirudhu. Okay. And people who cheat. இந்த 6 விஷயத்துக்கு பேரு ஆத்ததாயி கர்மான்னு பேரு. And people who do this are called ஆத்ததாயீஸ்.
ஆத்த தாயியா ஒருத்தன் இருக்கான்னு ப்ரூவ் பண்ணிட்டா அவனை யார் வேணா பனிஷ் பண்ணலாம். இப்போ அர்ஜுனா சேஸ் ஆல் திஸ் துரியோதனா அண்ட் his brothers are all ஆத்த தாயிஸ். ஏன் திரௌபதிய ஹரஸ் பண்ணியிருக்கா, இவா இருந்த பேலஸை ஃபயர் வச்சிருக்கா, மக்களை சீட் பண்ணியிருக்கா, இவாளுடைய சொத்தை புடுங்கின்ட்டா. ஸோ பை ஆல் மீன்ஸ் தே ஆர் ஆத்த தாயிஸ். இந்த ஆத்த தாய்களாக இருந்தாலும் தே ஆர் ஆல் மை கசின்ஸ். தார்த்தராஷ்டிராஸ் ஆர் மை கசின்ஸ். என்னுடைய மக்கள் என்னவா இருந்தாலும் எங்க கசின்ஸ் இவா எல்லாரும். நிஹத்ய காப்ரீத்திஹி, இவாளெல்லாம் அடிச்சு எனக்கு என்ன கிடைக்க போறது? இஃப் ஐ கில் தெம் நிஹத்ய காப்ரீத்திஹி, இவாளர் இஃப் ஐ கில் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ? எனக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லையே. பாப்பம் ஏவாஸ்ரயேத் அஸ்மான் ஹத்வ ஏதான் ஆத்த தாயினஹ. இவ ஆத்த தாயிசா இருந்தாலும் நான் இவாளை பனிஷ் பண்ணாலும் பாப்பம் ஏவ, எனக்கு பாபம்தான் வரப்போறது. பாப்ப ஏவாஸ்ரயேத், ஒன்லி சின்ஸ் ஐ வில் கெட். ஈவன் இஃப் ஐ கில் தீஸ் ஆத்த தாயிஸ், சின்ஸ் தே ஆர் மை ஓன் கசின்ஸ், என்னோட பிளட்டையே நான் கில் பண்ணேன்னு எனக்கு பாபம் வரும். இப்படிலாம் யார் புலம்புறா? அர்ஜுனா. தஸ்மான் நார்ஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்டிரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவ. தஸ்மான் நார்ஹா வயம், இவாளை பனிஷ் பண்ண வேண்டியது நம்ம வேலை இல்லை. நார்ஹான ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், என்னோட வேலை இல்லை அவளை பனிஷ் பண்றதெல்லாம். வயம் ஹந்தும் ஸ்வபாந்தவான் தார்த்தராஷ்டிரான், என்னுடைய மக்கள் என்னுடைய கசின்ஸான இந்த திருதராஷ்டிரனுடைய பிள்ளைகளை கில் பண்ணி எனக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்ல. ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஹ ஸ்யாம மாதவ, என்னுடைய மக்களையே நான் கொன்னுட்டு நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்துடுதுல இப்போ அர்ஜுனனுக்கு, இல்லையா? என்னோட மக்களை ஹவு வில் ஐ கில், இஃப் ஐ கில் தெம் ஹவு வில் ஐ பி ஹாப்பி அப்படின்னு கேட்குறான். ஓகே, ஸ்லோகம் புரிஞ்சுக்கோங்க. சாண்டிங் வரும்போது அந்த வேர்ட்ஸும் சேர்ந்து நம்ம மெமரைஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு ஜஸ்ட் லிசன் டு இட் ஆஸ் அ ஸ்டோரி. திஸ் ஃபார் ஆல் த கிட்ஸ். ஓகே ஓகே. 38 श्लोकम्. यद्यप्येतेन पश्यन्ति लोभोपहत चेतसः कुलक्षयकृतं दोषं मित्रद्रोहे च पातकम्. இவ்வளோக்கு மீறியும் if I kill them, यद्यप्येते, यद्यपि एते, even though, न पश्यन्ति. யார் இது மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணுறது? இஃப் யூ ஆர் லிசனிங் கேளுங்க. ஓகே, நீங்கள் அன்மியூட் பண்ண வேண்டாம், சரியா? ரெக்கார்ட் ஆகின்றிருக்கு, எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். ஓகே, ஏதாவது சொல்லணும்னா அன்மியூட் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம், ஜஸ்ட் லிசன். ஓகே, இப்போ he is saying यद्यपि एते न पश्यन्ति लोभोपहत चेतसः. இவா எல்லாருக்கும் இவ என்ன பண்றான்னு தெரியல. ஏதே, these people na pashyanti, they are not seeing. Why? லோபோபஹத், their minds are filled with greed. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ராஜ்யம் வேணும், எல்லாருக்கும் நான் தான் பவர்ஃபுல்லா இருக்கணும்னு அவளோட greed என்ன பண்றது? என்னோட கசின்ஸ்க்கெல்லாம் அந்த greed ஜாஸ்தியா போச்சு. அதனால they are not seeing what they are doing. அதனால குலக்ஷயகிருதம் தோஷம் மித்த துரோகேச்ச பாத்தகம். ஓகே, அவளுக்கு தெரியல அவ என்ன பண்றான்னு. தே டோன்ட் நோ. பட் நான் என்ன பண்ண போறேன்? என்னோட என்டையர் ஃபேமிலியை கில் பண்ணேங்கிற பாவம் எனக்கு வரும். என்னோட ஃப்ரெண்ட்ஸையே துரோகம் பண்ணேங்கிற பாத்தகம் எனக்கு வரும். எனக்கு ஐ நோ ஐ எம் டூயிங் அ கிரைம். தே டோன்ட் ரியலைஸ் தே ஆர் டூயிங் அ கிரைம். அவளுக்கு தான் புரியல நான் ஏன் பண்ணணும் அதை. இதெல்லாம் நம்ம இப்படி தானே பேசுவோம். அவன் பைத்தியம், அவன் லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுறான், நானும் எதுக்கு லூஸ் மாதிரி பிஹேவ் பண்ணோம் அப்படின்னு கேட்போம்ல. அதே கேள்வி தான் இப்போ அர்ஜுனனும் கேட்குறான். அவன் தான் லூஸு,
அவனுக்கு தான் என்ன பண்றோம்னு தெரியாம எதையோ பண்ணிட்டு இருக்கான். நான் தெரிஞ்சும் இப்படி பண்ணணுமா? என்னோட ஓன் ஃபேமிலியை நான் கில் பண்ணணுமா? இதனால எவ்வளோ பிரச்சனை வரப்போகுது எனக்கு தெரியறது, அவனுக்கு தான் தெரியல. அவன் லூஸா இருக்கான், நானும் லூஸா இருக்கணுமா அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன். கரெக்டாக தானே கேட்குறான்? அவன் என்ன மெயினாக இது பண்ணுறான், என்னோட மொத்த ஃபேமிலியும் அழிஞ்சு போயிடுமே, என் மொத்த ஃபேமிலியும் அழியிற பாவம் எனக்கு வந்து சேருமேன்னு கேட்குறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்குறான் 40th ஸ்லோகத்தில், குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனாக. சனாதனாகனா என்ன? இன்ஃபினிட் அமௌண்ட் ஆஃப் டைம்லேருந்து இருக்கிற விஷயங்களுக்கு பேர் என்னது? சனாதனாகா. டைம் இம்மெமோரியல், எத்தனை வருஷம்னே தெரியாது, thousands ஆஃப் இயர்ஸ், டென்ஸ் ஆஃப் thousands ஆஃப் இயர்ஸ் இருக்கிற விஷயங்களுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? சனாதனாகா. அதனால்தான் நம்மளுடைய தர்மத்துக்கு என்ன பேர்? சனாதன தர்மம்னு பேர். ஏன்னா இதுக்கு ஏஜே என்னன்னு தெரியாத காலத்துலேருந்து இருக்கு, நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ட்ரெடிஷன்ஸ் அண்ட் பிலீஃப் சிஸ்டம்ஸ் எல்லாம். ஸோ சனாதனாகா குலதர்மாகா, ஒரு குலத்துக்கும் குலதர்மம்னு உண்டு. அப்படின்னா என்ன? ஈச் ஃபேமிலி டென்ஸ் ஆஃப் thousands ஆஃப் இயர்ஸா ஒரு ஃபேமிலி ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு ஒரு ஃபேமிலியில் இருக்கும் இல்லையா? சில பேர் ஃபேமிலியில் ஏதாவது கோவிலுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பா. சில பேரோட ஃபேமிலியில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் thousands ஆஃப் இயர்ஸாக ஒரு குளம் வெட்டி அந்த குளத்தை பார்த்துட்டு இருப்பா. சில பேர் ஃபேமிலியில் சேரிட்டி நிறையா பண்ணுவா. சில பேர் ஃபேமிலியில் அன்னதானம் நிறையா பண்ணுவா. சில பேர் ஃபேமிலியில் இல்லாத வாழ்க்கையில் ஹெல்ப் பண்ணுவா. இப்படி நிறைய ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பழக்கம் இருக்கும். இதெல்லாம் நேற்றுக்கு இன்னைக்கு புதுசாக பண்ண பழக்கமாக இருக்காது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் thousands ஆஃப் இயர்ஸாக அவள் ஃபேமிலி அந்த பழக்கத்தை வச்சுன்னு இருப்பா. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் என்ன பேர்? குல தர்மம்னு பேர். இப்போ என்னுடைய ஃபேமிலி டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா என் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் thousands ஆஃப் இயர்ஸாக இருக்கிற குல தர்மம் எல்லாம் காணாமல் போயிடுமே அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன். பிகாஸ் தே ஆர் ஆல் கிங்ஸ். இவா தர்மத்தினால ஒரு நாடே நன்னா இருக்கும்னு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பா இல்லையா? இப்போ அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுமே அப்படின்னு கேட்குறான் அர்ஜுனன். ஸோ குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனாக. என் குலத்தை நானே அழிச்சுட்டேன்னா என்னோட குல தர்மம் எல்லாம் விட்டு போயிடும், எல்லாம் நாசமாயிடும். தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம் அதர்மோபிபவத்யுத. தர்மம் இல்லாம போயிடுத்துனா, ரைட்டான விஷயங்கள் இல்லாம போயிடுத்துனா அந்த இடத்துல என்ன விஷயம் வந்துடும்? ரைட்டான விஷயங்கள் இல்லைன்னா ராங்கான விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆயிடும்ல. அதான் அர்ஜுனன் சொல்றான், இஃப் people who do right things are not there, then the wrong things will start happening. இதனால அதர்மம் ஜாஸ்தி ஆயிடும். தர்மம் எல்லாம் போயிடுத்துனா அதர்மம் அபிபவத்யுத, அதர்மம் ஜாஸ்தியா போயிடும். இதெல்லாம் நான் இன்னைக்கு இவாள் மேல கோவப்பட்டு இவாள் எல்லாரையும் கில் பண்ணிட்டேன்னா என் குல தர்மம் போயிடும். என் குல தர்மத்தினால அதர்மம் ஜாஸ்தியா போயிடும். எத்தனையோ பேரு தப்பு தப்பா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுவா அப்படின்னு யார் சொல்றா? அர்ஜுனன் சொல்றான். Okay, there are maybe 10 more shlokas here. Okay, there are 7 more shlokas. நம்ம next week பார்க்கலாம். ஓகேவா? 40th ஸ்லோகாவை ஒரு தடவை ஃபுல்லா ரீட் பண்ணுங்க. 40th குலஸ்ரயே பிரணஷ்யந்தி குலதர்ம, அந்த கடைசி வார்த்தை எப்படி பண்றது? ரெண்டாவது வரியில குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனாஹ தர்மே நஷ்டே குலம் கிருத்ஸ்னம் அதர்மோபிபவத்யுத. தேங்க்யூமா. அதர்மோ அபிபவதி உத்த. உத்தனா இண்டீட். நீ கிளாஸ் கொஞ்சம் போரிங்கா இருந்ததா? இல்லம்மா, நல்லாதான் இருக்கு. ஓகே, இதெல்லாமே நம்ம அர்ஜுனாவோட சேட்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? நெக்ஸ்ட் வீக்ல இருந்து
இவனோட இந்த அழுகை எல்லாம் முடிஞ்சிடுதுன்னா கிருஷ்ணர் ஆரம்பிப்பார் ஒரு டாக்கு. இது அல்டிமேட்டாக இருக்கும். அது நம்ம எல்லாருக்கும் சொல்கிறார். ஹி இஸ் நாட் டெல்லிங் இட் ஒன்லி டு அர்ஜுனா. செகண்ட் சாப்டர்லேருந்து எல்லாரும் ரெகுலராக அட்டென்ட் பண்ணும். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்காக மட்டும் சொல்லலை. He is being a good friend to all of us. He is telling each one of us what to do. அர்ஜுனனுக்கு வந்தது பெரிய ப்ராப்ளம். நமக்கு வர குட்டி ப்ராப்ளமுக்கும் அவர் சொல்கிற விஷயங்கள் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ he is going to teach us, guide us what to do. அதுக்கு ஃபஸ்ட்டு அர்ஜுனன் என்ன ப்ராப்ளமில் இருந்தான்னு தெரிஞ்சாதானே அப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னு புரியும். அதனால let us understand Arjuna's problem first. He has a big problem now. Can you understand that? ஒரு பெரிய ப்ராப்ளமில் இருக்கான்னு தெரியுதா? என்னடா எல்லாரும் கொட்டாவி விட்டுன்னு உட்காந்துருக்கீங்க? ஓகே, ஏன்னா 9 o'clock வச்சாதான் நீங்கள் கிளாஸ்க்கு வரீங்க. நான் 7 மணிக்கு கிளாஸ் வச்சா ஒருத்தரும் வர மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் டியூஷனுங்கிறீங்க, கிளாஸஸ்ங்கிறீங்க. நான் என்னடா பண்ணுறது? சரியா? So we have covered 40 shlokas in chapter 1 so far. So starting now, I am going to send 1, 2, 3, 4, 5th shloka in the Sanatana Kids batch. ஸோ நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, மெமரைசேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு. போன வாரம் ஃபுல்லாக எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ என்னால் அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியல. ஸ்டார்டிங் டுடே வி வில் ஸ்டார்ட் தட். புரியுறதா? தினம் ஒரு ஸ்லோகம் மெமரைஸ் பண்ணும். இட் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் மென்டல் ஹெல்த். ஓகே, பண்ணலாமா? Yes, ma'am. How many people here want to get more brainy? அதுக்கு ஒரே வழி, ஸ்டார்ட் மெமரைசிங் 1 shloka every day. ஓகே, யூ வாண்ட் டு பிகம் மோர் பிரெய்னி, ஸ்டார்ட் மெமரைசிங் 1 shloka every day. Okay, ma'am. ரொம்ப ஈஸி. 5 minutes ஆகும். ஒரு ஸ்லோகா மெமரைஸ் பண்ண எவ்வளோ டைம் ஆகும்? 5 minutes. 5 minutes தான் ஆகும். பட் இஃப் யூ டூ தட், யூ ஆர் கோயிங் டு கெட் வெரி பிரெய்னி. ஓகே, சூப்பர் பிரெய்னி. ஷல் வி டூ இட்? Yes, ma'am. Mokshita, where is Mokshita? Where is Soumya? Srividya? All right. Okay. Papoma, next week Papoma. Memorization starts from tomorrow. சரியா? Yes, ma'am. And எல்லாரும் எனக்கு மெமரைஸ் பண்ணி காட்டணும். வென்ஸ்டே நான் வைக்கிற டெஸ்ட்டில் எல்லாரும் பிச்சு உதறணும். Okay, yes, ma'am. Okay, ma'am. பாப்போமே யாரு தான் என்னதான் பண்றேன்னு பாப்போமே. Okay, ma'am. ஓகே, சரியா? ராம் ராம். ரோஹிணி? Ram, ma'am. ரோஹிணி, Ram, ma'am. ராம் ராம். மூளை வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறவங்க பண்ணலாம். நம்ம எல்லாம் பண்ணுமான்னு தேவையில்லை. வாட் டு யூ திங்க்? ட்ரை பண்றேன்க்கா. Ram, ma'am. ஓகே, பாப்போம். ராம் ராம். Ram. ஓகே, ராம் ராம். Ram, ma'am. ராம் ராம்.